இன்றைய ஆத்மீக தேன். ரூத் 3:18 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் நீ அறியும்படி பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இளைப்படையாத சோர்வடையாத தேவன் நம்முடைய தேவன். உன் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சித்தி பெறச் செய்வார். மனுஷனுடைய தந்திரங்கள், அவனுடைய எல்லா காரியங்களையும் என் தேவன் அபத்தமாக்கி போட்டு, சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மாறாய் இருந்தாலும், இதோ கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய இரட்சண்யத்தினால் மூடப்பட்டிருக்கிற உன்னுடைய ஜீவியத்திலே அவருடைய கோதுமை மணியாகிய வார்த்தையிலே களிகூறுகிறதான உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா நிந்தைகளில் இருந்தோம், மன சோர்வுகளில் இருந்தோம், தோல்விகளில் இருந்தோம், தனிமைகளில் இருந்தோம் விடுவித்து மேன்மையான ஆசீர்வாதங்களினாலே உன்னை கனம் பொருந்தியவனாய் நிலைநிறுத்தும் வரைக்கும் அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். உன் மேல் இருக்கின்ற இரட்சண்யம் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆனபடியால் சோர்ந்து போகாதே. தன் ஜீவனையே உனக்காய் கொடுத்து உன்னை நீதிமானாக்கினவர், உன்னை மகா பெரும் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாய் நியமித்து வைத்திருக்கிற தேவன் இப்பொழுதும் காணப்படுகிறதான எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை விடுவித்து உன்னை மேன்மையான பாதையிலே வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்களை காக்கிறதான தேவன் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனபடியால் உலகத்திலே பலவிதமான பயங்கர சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டாலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய அடைக்கலத்திற்காய், நித்திய இரட்சண்யத்திற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God